Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல தக்காளி சேர்க்காத இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு டேஸ்டான சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு 8 பல்லு பூண்டு, கூடவே 1/4 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் வறுத்துக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இதில் காரத்துக்கு ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சட்னி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போது தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த சட்னியை தாளித்து எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோ.